வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம்லேருந்து கவர் ஆகும். இதுக்கு முன்னாடி 6th 7th 8th 10th எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9th ப்ராசஸில் இருக்குது. குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு தேவைப்படக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா, ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு ரிவிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். ஆசிரியர் சேக்கிழார். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, இதில் என்ன பேசியிருப்பாங்க, ஒரு படம் வேறு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருநாட்டின் சிறப்பு அப்படிங்கிறத குறித்து தான் இங்கே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். சொல்லும் பொருளும் பாருங்கள். மா வண்டு, மாம்பழத்தில் வண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மது அப்படின்னா தேன், வண்டுக்களுக்கு தேன் அப்படிங்கிறது மது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாவி பொய்கை, இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வா பொய்கைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இதில் என்ன முக்கியம், வளர் முதல் நெற்பயிர். ஸோ முதல்ல நெல் பயிர் வளர்றது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தரளம் அப்படின்னா முத்து, தாராளமாக ஜோக் சொல்கிறதுல முத்து ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துனா மதுரை முத்து. ஸோ ஒரு காமெடி ஒருத்தர் பண்ணுவார் இல்லையா, அவர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பணிலம் சங்கு. ஓகே, ஸோ இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணி முடிஞ்சிருச்சு, அதாவது நம்மளுடைய லைஃபோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா டெத்து தான். ஸோ டெத் அப்போ கண்டிப்பாக சங்குன்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும். சங்கு ஊதுவாங்க, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரம்பு வரப்பு. ஓகே, அடுத்தது பாருங்கள், களை கரும்பு. 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். கா சோலை சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காசோலைன்னு ஓரெழுத்து ஒரு மொழியில் இது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். அரும்புனா மலர், இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். கோடு குளக்கரை. ஸோ இப்போ நான் ஒரு குளக்கரை வரைகிறேன் அப்படின்னா அப்படி ஒரு கோடு போட்டு தான் நான் அந்த குளத்தை ஆரம்பிப்பேன் இப்படி வரைகிறதுக்கு. அப்போ கோடு அப்படின்னா குளக்கரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம், மேதி அப்படின்னா எருமை. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. மேதி எருமை. அதே மாதிரி பகடு அப்படின்னா எருமை கிடான்னு அர்த்தம். பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. பகடு அப்படின்னா எருமை கிடா. வேற என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது சுரிவலை அப்படின்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். பணிலம் சங்கு பார்த்தோம், சுரிவலைனாலும் சங்கு தான். குரல் வலை அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்துட்டாங்க அப்படின்னா சங்கு ஊதிடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, குரல் வலை நெறிஞ்சிருச்சு இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். வேரி அப்படின்னா தேன். பாருங்க, வேர்ல இருந்து தேன் எடுக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, பகடு எருமை கடா சொன்னோம் இல்லையா, அதுதான். பாண்டில் அப்படின்னா வட்டம், இதுவும் ஆல்ரெடி பார்த்த ஒன்று. சிமயம்னா மலையுச்சி, சிமயத்தை இமயம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போட்டுருவீங்க. அடுத்தது பாருங்க, நாளிகேரம் அப்படின்னா தென்னை. நரந்தம் நாரத்தை, கோழி அரசமரம், சாலம் ஆச்சாமரம், தாமலம் பச்சிலை மரம், இரும்போந்து பருத்த பனைமரம், சந்து சந்தன மரம், நாகம் நாகமரம், காஞ்சி ஆற்று பூவரசு. இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. மேபி உங்களுக்கு பொறுத்துக மாதிரி கூட கேட்டு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இலக்கண குறிப்பு பார்க்கலாம். கருங்குவளை சென்னல். கருங்குவளை கருமை அப்படிங்கிற ஒரு வண்ணத்தை மீன் பண்ணுது. சென்னல் செம்மை மீன் பண்ணுது. அதனால இது பண்பு தொகை. விரிமலர், விரி 3 காலத்துக்கும் வருது இல்லையா. தடவரை. ஓகே, சால தவ உரு நனி மா தட, இது எல்லாமே உரிச்சொல் தொடர். அடுத்தது பாருங்க, நூல்வழி இருக்கு. சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை
விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். ஓகே, ஸோ இதில் முக்கியமான ஏரியா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரை பற்றி ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கோம், வீடியோவும் இருக்குது. அது சுந்தரா ட்ராவல்ஸ் வச்சு போட்டிருப்போம். அதை கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் பார்க்கலாம். சுந்தரர் அப்படின்னாலே திருத்தொண்ட தொகை. இது நம்ம அந்த வீடியோவில் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை கொஞ்சம் இங்கே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தரா ட்ராவல்ஸில் தொகையை கொடுத்தா தான் போக முடியும், இதான் ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ சுந்தரர் தொகை ஞாபகம் வச்சுப்பீங்க. அடுத்து பாருங்கள், நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த நம்பி உட்காந்து போனீங்கன்னா எல்லா தெருவிலையுமே சுற்றி சுற்றி காட்டும், தெரு தெருவாக சுற்றி காட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகை வேற, திருத்தொண்டர் திருவந்தாதி வேற. திருத்தொண்டருங்கிறது காமனான ஒரு விஷயம், அதை விட்டுருங்க. சுந்தரா டிராவல்ஸில் போகிறோம்னா தொகை கொடுக்கணும். அப்போ சுந்தரர் எழுதினது தான் திருத்தொண்ட தொகை ஞாபகம் வந்துடும். அடுத்தது பாருங்க, இதில் நம்பி போகலாமா? அப்போ நம்பியாண்டார் நம்பி எழுதினது தான் திருவந்தாதி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். திருவந்தாதிங்கிறத தெரு தெருவாக போக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வேறு என்ன ரொம்ப படிக்கணும்? போதும். அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சேக்கிழார் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேக்கிழார் ஒவ்வொரு புராணத்திலும் அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்து பாருங்கள், திருத்தொண்டர் புராணம் வருது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிபி 12ஆம் நூற்றாண்டு முக்கியம். பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ இதுவும் முக்கியம். சொன்னவர் யாருன்றது அதை விட முக்கியம், மீனாட்சி சுந்தரனார். சரி, இப்போ இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் பாருங்க. சேக்கிழார் பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல முதல்ல ஸ்கூல் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, அப்போ பாருங்க, சேக்கிழார் ஸ்கூல் அப்படின்னாலே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ கிபி 12 ஞாபகம் வந்துடும். ஸ்கூலுக்கு வெளியே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வைப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு அது சுவை, ரொம்ப சுவையா நமக்கு டேஸ்ட்டாக நம்ம இருக்கிறோமா நம்ம நினைப்போம். பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட, சரியா? ஸோ நம்ம எச்சு ஊறுது அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சில டேர்ம்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதை பேஸ் பண்ணி. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்ம கிளாஸ் ஹவுஸ்க்கு போகாமல் வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்கல்ல. யார் இங்கே கண்டிக்கிறாங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் கண்டிக்கிறாரு, சரியா? மீனாட்சி சுந்தரனார். அப்போ மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்கிறாங்க? ஏன் இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்படி லைட்டாக இந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், சேக்கிழார் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். ஸ்கூலுக்கு வெளியே ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைப்பாங்க, அதை போய் பசங்கள்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்குது, சாப்பிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்து ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனாருக்கு கோவம் வருது, அவங்க உள்ளே போங்க, கிளாஸ்க்கு போங்கன்னு விரட்டுறாங்க, அவ்வளோதான். இது ஒரு சீக்வன்ஸ். சரி, 12th வரைக்கும் இருக்குது அந்த ஸ்கூல்னா, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் போது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு தானே. அந்த பெருசாக போகிறத நம்ம பெரிய புராணம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? அவ்வளோதான். ஏன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது. 12 years ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்போ பெரிய ஒரு விஷயம், பெரிய புராணம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நூல்வழி ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு வேளை பாடல் வரிகள் கொடுத்து கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண? ஏன்னா பெரிய புராணம்ங்கிறது சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டு. ஸோ அப்போ ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு வரிகளை மட்டும் நம்ம எதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் புனல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். புனல்னாலே நீர் அப்படின்னு தான் அர்த்தம். புனல், பூவி, பூவி அப்படின்னா பூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் நீர் இருக்கிற பகுதிகளில் இருக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி புனல் இங்கேயும் வருது பாருங்கள், மண்டு புனல் வருதா? ஓகே, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியமான வரி. காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு. இது ஒரு மெமரி லைன்ஸ் வேறு. இதுலேயே பாருங்கள், நீர் நாடு, நீருங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், பொய்கை இருக்கு பாருங்கள். பொய்கைனாலும் நீர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சுரிவலை, சங்கு இதெல்லாம் இங்கே இருக்கும். அது போக பொழிந்திலி இந்த வார்த்தையை பாருங்க. மழை பொழியும், பொழிதல் அப்படின்னாலே தண்ணியை குறிக்கக்கூடிய ஒன்று. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, முகிலின் கூட்டம், சிமையச்சாரல். ஸோ சாரல் அப்படின்னாலே மழை தானே. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லாஸ்ட் ஒன். இந்த பாக்ஸு நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய கண்டென்ட் இந்த கண்டென்ட்டு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நடுவில் ஒரு கோடை போட்டுருங்க. இப்போ பாருங்க, நடுவாக பிரிச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம பொறுத்தக ஏரியாவில் கேட்பாங்கன்னு முதல்ல பார்த்தோமா. ஸோ அதான் இது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஹேரஞ்செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும், கோழிசாலந்த மாலம் குளிர்மலர் குரவம் எங்கும், தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும், நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கும் எங்கும். ஸோ இந்த பாடல் வரிகள் பெரிய புராணம் சம்பந்தப்பட்ட பாடல் வரிகள். இதை தான் பொறுத்துகளை சொன்னோம். இப்போ பாருங்க, நாளிகேரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தென்னை மரத்தை மீன் பண்ணும். சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. தென்னை மரம். நரந்தை நாரத்தை ரைமிங்காக வந்துடும், ஞாபகம் வச்சுப்பீங்க. கோழி அரச மரம். அரச மரத்துக்கு கீழே தான் கோழி குண்டு வச்சுலாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு சீன்ஸ் எல்லாம் புக்கில் போட்டிருப்பாங்க. மரத்துக்கு அடியில் உட்காந்து கோழி குண்டு விளையாடுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலம் ஆச்சா. ஓகே, சாலம் ஆச்சா. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், மரத்துக்கு சால் போடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. சால் போடுறதுன்னு என்னது, அறுப்பாங்க இல்லையா, ரம்பம் இதெல்லாம் வச்சு அறுப்பாங்கல்ல, அதான் அறுத்து முடிச்சாச்சா ஆச்சா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமாலம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பச்சை பிள்ளைங்க எல்லாம் தாளம் போட்டு விளையாடுறாங்க மரத்துக்கு கீழே உட்காந்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த குழந்தை அழுகும்போது தூக்கிட்டு போய் வச்சு நம்ம தட்டி கொடுத்து தாளம் சவுண்ட் எதாவது போட்டு நம்ம விளையாட்டு காட்டுவோம் இல்லையா. ஸோ பச்சிலங்குலேருந்து தாமலம்ங்கிறத தாளம்ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இரும்போந்து பருத்த பனைமரம், அதை பார்க்கணும். சந்து சந்தன மரம் ரைமிங்காக இருக்கும். நாகம் நாகமரம் ரைமிங் தான். காஞ்சி ஆற்று பூவரசு, ஆற்றுல தண்ணி வராட்டி பூவெல்லாம் காஞ்சி போகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொறுத்தக பகுதியும் ஈஸி தான். அப்போ பெரிய புராண பாடல் வரிகள் கேட்டாலே நீருங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அந்த சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பொதுவாக இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்.